எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த சம்மர் சீசன்ல நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லெமன் ஜூஸ் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். கூல் பார் ஸ்பெஷல் லைம் ஜூஸ் தான் பண்ண போறாங்க. இப்போ இந்த கூல் பார் எல்லாம் கிடைக்கிற லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒயிட் கலர் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதோட சீக்ரெட் என்னன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நான் இங்கே 3 லெமன் எடுத்திருக்கு. கூடவே வந்து 3 ஏலக்காய். ஏலக்காய் வந்து சின்னதாக இருக்குது, அதனால தான் 3 எடுத்திருக்கு. அதே மாதிரி லெமன் எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமன் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த மஞ்சியாக இருக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனிஷ், இந்த க்ரீன் கலரில் இருக்கிற லெமன் எடுத்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். 3 எடுத்திருக்கு, சின்னதாக இருக்குது, அதனால தான் 3 எடுத்திருக்கு. பெருசாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்தால் போதும். கூடவே வந்துட்டு கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சிருக்கு. நான் இங்கே வந்துட்டு 4 கப்பு தண்ணிக்கு தான் பண்ணுறேன். ஒரு கப்பு வந்து 240 ml. ஒரு கப்புக்கு 2 கேஷ்யூ நட் போதும். இப்போ நான் கொஞ்சம் ஊற வச்சிருக்கு. அது கூடவே வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 4 கப்புக்கு 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இங்கே எடுத்து வச்சிருக்கு. இந்த சர்க்கரை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பவுடர் பண்ணும்போது அது கூடவே அந்த எடுத்து வச்ச ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஏலக்காய் பவுடர் தான் எடுக்கிற அப்படின்னா அதோட ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது வந்துட்டு கேஷ்யூ நட். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சது தான். நமக்கு வந்து 4 கப்பு தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கேஷ்யூ நட்டோட பேஸ்ட்டு போதும். மிக்சியில் அரைக்கும் போது கம்மியாக அரைக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக அளவு எடுத்துருக்கு. மிக்சி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த லெமன் வந்துட்டு இதே மாதிரி ஒரு லெமன் வந்துட்டு 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 8 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் மாற்றிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு 5 பேருக்கு குடிக்கிற மாதிரி தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்க, எல்லா லெமனும் கட் பண்ணி அதோட அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மாற்றி வச்சிருக்கு. இது நம்ம இப்படியே மிக்சிக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரை, அது வந்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணி வச்சது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையாக இருந்தால் அப்புறமா போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்டோட பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கு. இந்த கேஷ்யூ நட் போடுறது பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்ச ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற ஒரு ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் செப்பரேட்டாக கிடைக்கும். அது வேணால் அப்படியும் பண்ணிக்கோங்க. இப்போ இது பிளெண்டரில் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. ஒரு 5 செகண்ட் மேக்ஸிமம் விட்டு ஒரு 2 செகண்ட் 3 டைம் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிற மாதிரியா இருந்தால், இல்லை பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்தாலும் போதும். இப்போ பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக அரையக்கூடாது. அதோட தோல் எல்லாம் க்ரஷ் ஆனால் மட்டும் போதும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த லெமனோட ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஜூஸுக்கு. இந்த ஜூஸ் வந்து உடனே குடிக்கணும். வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிருச்சு அப்படின்னு இது வந்து கசப்படிக்கும். இது வந்து உடனே குடிச்சுக்கோங்க. அரிச்சு ஊற்றுனதுக்கு அப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க, இல்லை ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. சர்க்கரை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரையும் போட்டு கொடுத்துக்கோங்க. கூல் பார் ஸ்பெஷல் லெமன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.